ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ரெண்டுமே ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் வச்சு வத்த குழம்பு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க, பூசணிக்காவை வந்து நம்ம வந்து ஒரு பூசணிக்கீத்தை எடுத்துக்கோங்க. நல்லா கீழே இருக்கிற தடிமனான தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தூளுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா பூசணிக்காலே தண்ணி விடும். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். வேக வச்ச பிறகு அந்த தண்ணியோடு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ட்ரை பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, எல்லாமே ஒரே ஸ்பூனில் அளவுகள் எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு, காய்ந்த மிளகாய் வற்றல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 காய்ந்த மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பச்சை மிளகாய் வேண்டான்னு நீங்கள் காய்ந்த மிளகாய் வற்றலே 4 மிளகாய் வற்றலாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அதனால் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் தான் இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பொடியாக தான் பிடிச்சிக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு வெள்ளை உளுந்து அந்த கடலைப்பருப்பெல்லாம். இப்போ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து திருவின தேங்காய் ஒரு பெரிய ஸ்பூனில் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க திருவின தேங்காய். அதையும் சேர்த்து எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. நம்ம தேங்காயில் இருக்கிற தண்ணி இதெல்லாம் நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல்லாம் நீக்கிட்டு சாவே கட் பண்ணாமல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பூசணிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல வத்த குழம்பு ஸ்டைலில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொடி தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த அளவுகள்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சுருங்க. நல்ல சின்ன லெமன் அளவுக்கு புளி வந்து எடுத்துருக்கேங்க. சின்ன லெமன் அளவுக்கு தான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இப்போ ஊற வச்சுருந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பூசணிக்காவையும் அந்த அதோடைய வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிட்டோம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பொடியிலேயே வந்து மிளகாய் வற்றல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் கூட வேணுன்னா நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதிச்சிருக்கு. இப்போ வந்து புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. புளிப்பு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அந்த புளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா எல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடி வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். குழம்பு வந்து தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம கூடுதலாக கூட 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து நல்லா குழம்பு திக்னஸ் கொடுக்குற அளவுக்கு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மேலே விட்டுட்டு நீங்கள் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அல்லது ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்து கூட ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம அப்புறம் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாங்க. நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லெண்ணெய் நல்லா ஊற்றினதுக்கு பிறகு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா நம்ம கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்துடுங்க. அதுக்கு பிறகு கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு பாத்திர கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டேன். ஸோ அதை வந்து கடைசியாக தாளித்து நம்ம குழம்புல வந்து ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் சுண்டைக்காய் வத்தலோ இல்லை மணத்தக்காளி வத்தல் வேணும்னா நம்ம தாளிக்கும் போதே அதையும் சேர்த்து லைட்டாக தாளிச்சுட்டு இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறுமனே பூசணிக்காய் மட்டுமே போட்டு செய்கிறீங்கனாலும் இப்படி செய்யலாங்க. நல்லா சூடான சாதத்தில் ஒயிட் ரைஸில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வந்து சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் வத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. பூசணிக்காய் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான முறையில் டேஸ்ட்டும் வந்து எல்லாம் நம்ம வந்து வத்த குழம்பு ஸ்டைல்லே இருக்குங்க. அவ்வளோதான். நான் பாருங்கள் இது தாளித்து விட்டுட்டேன். நல்லா நல்லெண்ணெயே எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கடுகு, வெள்ளை உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ சேர்த்துட்டு இது மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷாக தான் வந்து முட்டைக்கோஸ் வச்சு முட்டைக்கோஸ் மசாலா கூட்டு வந்து நம்ம பண்ணுறோங்க. இதுவும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இதுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இந்த மசாலா கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்ல ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ்லாம் வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஸோ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கோங்க. இல்லை துருவி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு அதையும் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து தேவையான அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவிக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் நார்மலாக எப்போதும் பொடியாக கட் பண்ணிட்டீங்கனாலும் சரி, நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா பருப்பு முட்டைக்கோஸ் எல்லாம் சூப்பராக வெந்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாம் நம்ம பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க முட்டைக்கோஸ் கூட்டு. இப்போ தேங்காய் வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் வந்து சும்மா அப்படியே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் தான், அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றணும் அவசியம் இல்லை. பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலேயே வந்து உப்புலாம் சேர்த்துக்கலாங்க. உப்பு காரம்லாம் வேணுன்னா கூட, காரம் வேணுன்னா கூட, மிளகாத்தூள் எதுவும் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து அதில் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு, நம்ம முதல்ல வந்து உப்பு சேர்க்கலை. ஸோ உப்பு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் முட்டைக்கோஸ் கூட்டு தயாராகிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூன், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா நம்ம புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது நல்லா ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த பூசணிக்காய் வத்த குழம்போடு இது வந்து நீங்கள் நல்லா ஒயிட் ரைஸில் பூசணிக்காய் வத்த குழம்பு ஊற்றிட்டு இது நல்லா ஷைடிஸாகவும் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அல்லது இது தனியாக இட்லி, சப்பாத்தி, தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ரெண்டுமே நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக, குயிக்காக நீங்களும் அழகாக பண்ணிடலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.